மனித வர்க்கத்துக்கு வாய்ப்பு இருக்கு. மனிதனுக்கு அற்புதமான வாய்ப்பு இருக்கு. நரதிரையெல்லாம் போடலாம், மரணமில்லா பெருவாள் பெறலாம், ரத்தம் அனைத்து உள்ளே இருக்க செய்யலாம், சுக்கிலத்தை அப்படியே உடம்புல வத்த செய்யலாம். ஆக இந்த வாய்ப்பு மனிதனுக்கு இருக்கு. ஒரே நாளில் செய்யக்கூடாது. அது போகக்கூடியே போய் உஷ்ணத்தை மெதுவாக அனல் ஏற்றணும், கொஞ்சம் கொஞ்சமாக அனல் ஏற்றணும். இப்போ என்ன செய்கிறாங்க ஞானிகள், இது இந்த மண்பானை செய்கிறவங்க இருப்பாங்க, மண்பானை பானை செட்டு செய்கிறவங்க இருப்பான், அப்படியே செஞ்சுக்கிட்டே இருப்பான். அது என்ன செய்யும், வெயிலில் காய போடுவான். வெயிலில் காய போட்டு எதுக்காக காய போட்டுருக்குன்னா சூளை வைக்கணும்னா, சூளை வைக்கிறதுக்குன்னா நெருப்பு வைக்கிறதுக்கு. அதெல்லாம் செஞ்சு வச்சு பானை சட்டி உடம்புடியெல்லாம் சாலெல்லாம் செஞ்சு வச்சுருப்பான், வெயிலில் காய போட்டு வச்சுருப்பான். அதுக்கப்புறம் கொண்டு போய் நெருப்பில் வைப்பான். அது அப்படியே அதை வச்சு மேலே ராட்டி போட்டு அடுக்கி நெருப்பு வச்சுருவான். அதுக்கப்புறம் அது என்ன செய்யும், அது சூளை வச்சு எடுத்தான்னா அந்த பாண்டத்தை அது என்ன செய்வான், இப்போ வெயிலில் காய போடுவது மழை வந்துச்சுன்னு எடுத்து உள்ளுக்கு வச்சுருவான். அந்த பானை சட்டியெல்லாம் செஞ்ச பாட்டியெல்லாம் இப்போ பச்சையாக இருக்கும், அதை எடுத்து உள்ளுக்கு கொண்டு வச்சுருவான். அதே பாத்திரத்தை சூளை வச்சுட்டான்னா வெளியில் அடுக்கி வச்சுருப்பான். என்னையா காரணம், பச்சையாக இருக்கும்போது கரையுது, அது சூளையில் வச்சவனதுக்கப்புறம் வெயிலில் போட்டாலும் கரையாது, பச்சை இருந்தால் கரைஞ்சி போகும். இதே தத்துவம் தான். உடம்பு பச்சையாக இருந்தால் என்ன ஆகும், மீண்டும் பறவை வரும், சுட்டுட்டா மீண்டும் பறவை வர. இதே தத்துவம். அனலிலே வெந்தெடுத்த பாண்டந்தானும் அசியமுனி இருக்கு அதுபோல் ஐயானா. பாத்திரத்தை ஒரு பானை இது சட்டி பானையெல்லாம் சூளையில் வச்சு எடுத்துட்டான்னா அது தண்ணிக்கு அசையாது, பச்சையாக இருந்தால் கரைஞ்சி போகும். நாம் பச்சையாக இருந்துக்கிட்டு இருக்கிறோம், நாம் கட்டிப்படுத்தி கொள்ளணும், பாத்திரத்தை சுட்டுக்கணும். என்ன சுட்டுக்கிறதுக்கு என்ன உபாயம், பக்தியும் புண்ணியமே தவிர வேறு வழியே இல்லை. யாரை கூக்கணும், மாணிக்க வாசகனையோ திருஞான சமுத்திரம் அணைச்சி, ஐயா நீ அந்த மாதிரி அந்த பாத்திரத்தை விட்டுட்டேன், உடம்பை மட்டும் சுட்டு, உன் உடம்பை சுட்டு நீ கெட்டிப்படுத்திக்கிட்டேன், என் உடம்பு சுட்டுக்க நான் ஆசைப்பட்றேன். சுட்டுக்கணும் எப்படின்னா, சுட்டுக்கணும் பட்டி போடாது, பட்டியும் போடாதே, மனைவி விட்டு மனைவி மக்களை விடாதே, வியாபாரம் செய், நல்ல பொருளாதார திரட்டு, தினம் லட்சக்கணக்கு ரூபா சம்பாதிக்க, ஏழை எளிய மக்கள் செய், புண்ணியத்தை தேடிக்க, எப்படியாவது இந்த உடம்பை கெட்டிப்படுத்திக்கொள், இந்த உடம்பை சுட்டுக்கொள், புடம் வச்சுக்கொள்னு சொல்கிறேன். ஆகவே வாய்ப்பு மனித வர்க்கத்துக்கு இருக்குது.